கைலாச வாசல் என்று தெரிவிக்கலாம். ஓ கைலாசநாதன் இல்லையே வெள்ளிங்கிரி ஈசன் என்று தெரிவிக்கலாம். ஓ சிவபெரு ஈசன். சரிங்க. அப்படி இருந்தாலும் நானோ 5 கிரிவலம் படைத்தவன். 5 கிரியா? 5 கிரிவலம் படைத்தவன். என்னென்ன கிரிவலம்? அதாவது வெள்ளிங்கிரி, கைலங்கிரி, சதுரகிரி, உதயகிரி, அஸ்தகிரி, இப்படிப்பட்ட 5 கிரிவலம் படைத்தவன். அதாவது எனக்கோ எண்ணற்ற பேர்கள் உண்டு. அப்படி இருந்தாலும் என்னுடைய பேரோ சிவபெருமான். சிவபெருமானாக இருந்தாலும் நீங்கள் எப்படி பிறந்தீங்க? ஓ நீ எப்படி பிறந்த? ஆமா. அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தையா? பெண்ணுக்கும் பிறந்தையா? இல்ல நீ எப்படி பிறந்தா? என்ன விவரம் என்னன்னு கேக்குறேன். சொல்றவா? ஓடாடுல ஏடாத உலகம் புரிக்கும் நீர் கடலாக இருந்ததா? இந்த நீர் கடலாக இருக்கக்கூடிய பூலக இந்த பூலகத்தை இது மாதிரி மண்ணுலக ஆக்க வேண்டும். சரி, உயிருள்ள ஜீவகணங்களை படைக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஏக தகத்தால, சரி, ஒரு ஓங்கார சத்தத்தால இந்த சிவபெருமான் நான் பிறந்தேன். சிவபெருமானையும் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு என்னங்க தொழில்? எனக்கு என்ன தொழில்? நாங்க தேவர்களோ மும்மூர்த்தி தேவர்கள். காத்தல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லப்பட்ட மும்மூர்த்தி தேவர்கள். அதாவது படைக்கக்கூடியவனோ பிரம்மா, பிரம்மா. அந்த உயிரினங்களை காக்கக்கூடியவனோ சிவபெருமான். அதாவது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியதே என் மனுஷனோடப்பட்ட கண்ணன். சரி, சரிங்க. உங்களுக்கு என்ன தொழில்? எனக்கு என்ன தொழில் தெரியுமா? என்னங்க சொல்றவா? சிவனாக
இறைவன் கழிச்ச ஜீவபேதங்களுக்கு படியளப்பதோ என்னுடைய வேலை. சரி, அப்படி படியெடுப்பதா இருந்தாலும் ஆ, சுவாமி காலகாலத்துல உங்களுக்கு திருமணமாகி விட்டதா? எனக்கு திருமணம் ஆகிவிட்டுதான் கேட்கிறேன். எனக்கு திருமணம் முடிந்ததா? யாரையே மாலையிட்டீங்க? அதாவது பர்வத ராஜன் பெற்ற பர்வதராஜன் பெற்ற பார்வதியே நான் திருமணம் முடித்தேன். சரிங்க. அப்படி பார்வதியை திருமணம் முடித்து எனக்கோ 2 குழந்தைகள் இருக்கிறது. இருந்து சொல்லுங்க. உண்மைதான். யாரு யாரு? அதாவது யானை முகமோடு இருக்கிறவன் விநாயகப் பெருமானோ ஓஹோ. என்னுடைய முதல் குழந்தை. ஓ, விநாயகப் பெருமாள். உலகத்திலேயே முதல் தெய்வமாக வளர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானே என்னுடைய முதல் குழந்தை. சரி. முருகமலையிலே பள்ளி கொண்டு இருக்கிறானே, ஆ. அதாவது முருகன் பழனி ஆண்டவன் ஓஹோ, பழனி மலையிலே குடியிருப்பவர். என் இளைய புள்ள. ஓ, இளைய மகன். உண்மைதான். சரி, சரிங்க. அப்படி 2 குழந்தைகளை பெற்றெடுத்து பெற்றெடுத்து இந்த கைலகிரியிலே நாங்க இருவரும் வந்து கொண்டு உலகத்திலே இருக்கக்கூடிய உயிருள்ள ஜீவபதங்களுக்கு படியளப்பதோ என்னுடைய வேலை. சரிங்க. அப்படி இருந்தாலும் இருந்தாலும் அதாவது இன்று தினம் நான் உலகத்துக்கு படியளக்க போக வேண்டும். ஆ, அப்படி படியளக்க போகாது விட்டால் போகாவிட்டால். உயிருள்ள ஜீவபதங்களை பசி பட்டினியாக சரி. சிவபெருமான் வருவார் படியளப்பார் என்று சொல்லி பசியோடு வலிமேல் விளைவித்து காத்துக் கொண்டிருப்பார்கள். ஆ, அதனால உலகமெங்கும் படியளக்க போக வேண்டும். சரி. அப்படி படியளக்க போவதாக இருந்தால் இருந்தால். தன் மனைவிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லணும் அல்லவா? ஆமாங்க. அதனால எனக்கு தேவையாகப்பட்ட சக்தியை இதோ சௌரியத்தில் இடத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கா சரி. மன்னன் சிவபெருமான் அழைத்தார் என்று சொல்லி அதிசீக்கிரம் அழைத்துவா. ஆகட்டுங்க. ஆ